இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். எதிர்கட்சி தலைவராக ஆன பிறகு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பேசினாரு. பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினாரு. அது நம்ம கடந்த வீடியோவிலே நம்ம பேசணும். இதற்கெல்லாம் பதிலளித்து பிரதமர் பேசினார். 3வது முறையாக காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. 3வது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சிருக்கு. மக்கள் விரும்பி பாரதிய ஜனதாவை 3வது முறையாக அமர வச்சிருக்கிறாங்க. இதை புரிந்து கொள்ளாமல் சிலர் இந்த அவையில் கூச்சலிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார். கதையெல்லாம் சொன்னார். 100க்கு 99 மார்க்கு வாங்கியிருக்கிறாங்க அது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க 543க்கு தான் 99 வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்னமோ 100க்கு 99 நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது இந்த நாடாளுமன்ற நிகழ்வில் எதிர்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரியான நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய விவாதம் என்பது உலக அரங்கில் சூடு பிடித்திருக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது காங்கிரசினுடைய போன 17வது நாடாளுமன்றத்திற்கும் 18வது நாடாளுமன்றத்திற்கும் காங்கிரசுக்கு ஒரு பாய்ச்சல் வேக முன்னேற்றம், எதிர்கட்சி தலைவர் பதவி. இந்த சூழலில் ராகுல் காந்தி இதை எப்படி கொண்டு போறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய, பல கோடி பேர் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய ராகுல் காந்தியினுடைய உரை என்பது அமைந்தது. அது இந்திய அரசியல்ல ஒரு நல்ல துவக்கமாக நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல இதற்கு முன்பு நாடாளுமன்றத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள், மோடியினுடைய அவைலபிலிட்டி எவ்வளவு கம்மியா இருந்தது. இந்த 18வது நாடாளுமன்றத்துல அவர் 2 மணி நேரம் அவருடைய இயற்கையான குதூகுலிப்போட இல்லாம ஒரு சோகமான சூழலில் அவர் உட்கார்ந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு டானிக் கொடுக்கிறவர் அமித்ஷா. இவர் 1 மணி நேரம் 56 நிமிடம் ராகுல் காந்தி பேசுகின்ற போது 5 முறை அமித்ஷா எந்திரிச்சு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார். யாரு காப்பாற்றணும்? ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்தான். அவர் தேர்ந்தெடுத்த 2வது ஒரு சார்புடைய சபாநாயகர் ஓம் பிர்லா. அவர்கிட்ட இவர் எவ்வளவு நேரத்துக்கு நீங்க அவரை பேச விடுவீங்கன்னு கேட்கிறாரு. ஒரு சைடு மிரட்டல் பாணியில அமித்ஷா, ராஜ்நாத் சிங், மோடி, ஒரு வரலாற்றிலேயே முதல் முறையா மோடி 3 முறை எழுந்து நின்று பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கும் அவருடைய பதிலை தாண்டி ராகுல் காந்தி பேசினதும் உலக மக்கள் வெறுப்போடு நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றம், விருப்பத்தோடு பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியா அது நடந்திருக்கின்றது. ஒரு நல்ல திருப்பு முனை. அதுல அவர் சொன்ன பதில், அதாவது ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. குட்டி கதைகள், சைக்கிள் ஓட்டுறவன் எதற்கு அழுதான்னு அந்த குட்டி கதையில அவருக்கே பதில் தெரியாம ஒரு சரியான கதையை கூட தேர்ந்தெடுக்காம அவர் பேசியிருக்காரு. ஆனா குட்டி கதையை விட்டுடுவோம். அவர் பேச வேண்டிய சப்ஜெக்ட்ல அவர் பேசிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, 17வது நாடாளுமன்றத்திற்கு முன்னிலிருந்து எடுத்துக்கிட்டார். அதாவது இந்த 3வது முறையா அவர் ஆட்சியில வந்திருக்கின்ற போது இந்தியா சாதனை படைத்திருப்பது நிலக்கரியில் அப்படின்றார். சரியானதுதான். இந்தியா சாதனையில் நிலக்கரி பிரச்சனையில் இருக்கிறது. யாருக்கு லாபத்தோடு? அதாவது ஒரு வரைமுறை இல்லாத டெண்டர் ப்ரொசீஜர்ல எந்த அனுபவமும் இல்லாத ஆட்களை ஒரு நிலக்கரியின் பேர்ல நீங்க 3 யூனிட்ல வேலை செய்யலாம்னு கொண்டு வந்தது இவர் ஆட்சியில தான். அப்போ அவர் சொன்ன பதில்ல பூசி மெழுகிய மேல உள்ள வார்த்தை என்னன்னா, நிலக்கரியில் இந்தியா தன்னிறைவை பெற்றிருக்கிறது. நிலக்கரியில் தன்னிறைவை பெறவில்லை. நிலக்கரி பிரச்சனையில் தன்னிறைவு லாபத்தை விட அதிகமான லாபத்தை தனியார் முதலாளிகள் அடைந்திருக்கிறார்கள். அப்போ அவர் சொன்ன அந்த சப்ஜெக்ட்ல பதில் தான். அடுத்தது வங்கி. அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில நான் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வங்கி பெருமளவுக்கு வங்கியினுடைய பரிவர்த்தனை
மேலை நாடுகள் மெச்சும் வண்ணம் மேலே போயிருக்கிறது. சரிதான். ஆனால் அந்த வங்கியில எந்தவித ப்ரொசீஜரையும் கடைபிடிக்காம அந்நிய வங்கிகளுக்கு அனுமதி கொடுத்து 2வது பீரியடுக்கும் முதல் பீரியடுக்கும் 2வது பீரியடுக்கும் இடையில மூடப்பட்ட வங்கிகளும் அதில் கடன் பெற்றவர்களுக்கான நிலையும் என்ன? அது நாடாளுமன்றத்தில் சொல்ல வேண்டியவர் மோடி தானே. முதல் ஆட்சியில இருந்த போதும் 2வது ஆட்சியில இருந்த போதும் ஒரு திருத்தம் அவர் கொண்டு வராரு. சில தனியார் வங்கிகள் அதிக கடனை கொடுப்பதற்கு அனுமதி வாங்கி கொடுக்கிறாரு. எஸ் பேங்க் போன்ற வங்கிகள் முதல் ஆட்சி காலத்துல வந்தது, 2வது ஆட்சி காலத்துல நடந்தது, 3வது ஆட்சி காலத்துல எஸ் பேங்க் என்பது கிடையாது. அப்ப அதுல ஒரு 3500 கோடி ரூபாய் மொத்தமா இந்திய மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதில் பிரதமர் பதில் சொல்ல வேண்டுமே, ஏன் சொல்லவில்லை? வங்கியில் நாங்கள் சிறப்பான பெயரை அடைந்து விட்டோம் என்று சொல்றார். அப்போ அவர் சொன்ன பதிலு பொய்யானது. அந்த வங்கியின் மூலமாக லாபம் அடைந்தவர்கள் ஊழல் பெருச்சாளிகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் செய்தி என்னன்னா, இப்பதான் இந்த வெளிநாட்டுக்கு போன மல்லையாவுக்கு எவ்வளவு தொகை அவர் கட்ட வேண்டும் என்கின்ற கடைசி விவர அறிக்கை, முதல் விவர அறிக்கை இல்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ன்றது எஃப்ஐஆர், அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவர் கட்ட வேண்டிய பணம் எவ்வளவுன்றதை இன்னைக்குதான் அனுப்புறாங்க. நேற்று நல்ல வேலை பதில் சொல்லி நாடாளுமன்றத்தை முடிச்சிருக்காங்க, இன்னைக்கு அவர் பதில் சொல்றாரு. 3வதா பாயிண்டிங்னு சொன்னீங்கன்னா, அவரு ஊழல் காங்கிரஸ் பீரியட்ல ஊழலுடைய உச்சம், பல ஊழல் அமைச்சர்கள், அது ஒரு ஓரளவு உண்மை. காங்கிரஸ்ல ஊழல் பண்ணக்கூடிய அமைச்சர்களை இவர்கள் இரவோடு இரவாக போய் சந்திப்பது, அவர்களிடம் பேசுவது, அவர்களை பிஜேபிக்கு மாற்றுவது, அவர்கள் மீது உள்ள வழக்கினை ரத்து செய்வது. இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் நடந்த சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ள போகல. ஆனா ஊழலின் உச்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மற்ற நாடுகளுக்கு போறதுக்கு முன்னால நம்ம இந்திய நாட்டுல சென்னையில 867 கிலோ தங்கம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. இந்த 867 கிலோ தங்கத்தை சரியா ஊழல் பண்ணி விற்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கு மொத்தம் 9 பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. கிடைச்சவர் ஒருத்தர் தான். மீதி 8 பேரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள். சரியா இந்த இடத்த திருடுறதுக்குன்னே ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் யாருன்னா, 2 நாளைக்கு முன்னால காவல்துறை சுட்டு பிடிச்ச சத்யா. அதாவது பிஜேபியினுடைய தலைவர்களாக இருந்து கொண்டு அந்த விமான நிலையத்துல நீங்க இந்த பொருளை விற்பதற்கு ஒரு கடையை பிடித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஊழல் நடக்கக்கூடிய ஆட்சியாக பிஜேபி இருக்கிறது என்கின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஊழல் இல்லாத எந்த துறையும் இல்லைன்றதுக்கு நம்ம நக்கீரன்லயே பல பேட்டிகள் நம்ம கொடுத்துருக்கிறோம். நிறைவா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவிக்கப்படாத செல்ல பிள்ளையாக திருச்சி சிவாவினுடைய பையன் இருந்தார். அவர் மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு சொல்றார். எல்லா குற்றச்சாட்டையும் விட்டுருங்க, ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கங்க. தமிழிசை புதுச்சேரியில சாதாரண சாக்கடை கான்ட்ராக்ட்ல இருந்து ஜிப்பர்ல இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச பொறுப்பு வரைக்கும் ஊழலில் திளைத்ததால் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரியில பிஜேபி தோத்ததுக்கே காரணம் தமிழிசையினுடைய ஊழல் அணுகுமுறைன்ற. வெளிநாடுகள்லாம் சொல்லல, நீங்க வெளியே அனுப்புன உங்க மாநில நிர்வாகி அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி, அதன் மூலமாக ஊழல் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு ஊழல் இல்லாத கட்சி பிஜேபி என்று அவர் எப்படி சொல்ல முடியும்? அப்போ மோடியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது 3வது முறையில பதிலு நீட்டுக்கு மத்திய அமைச்சர்ல கல்வி அமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கு. ஆனால் ஒரு நாள் முன்னால பதிலே சொல்லாம நாடாளுமன்றத்தை பயத்தின் காரணமாக முடித்து வைத்திருக்கிறார். இன்னொன்னு அவர் சொல்லியிருக்கிறது, காங்கிரசினுடைய பெர்ஃபார்மன்ஸ் 100க்கு 99 இல்ல, 543க்கு 99. சரியானதுதான். 543க்கு 99, 543க்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து 234. ஆனா இவர் வாங்கியிருக்கிறது எவ்வளவு? 240 543க்கு.
பரீட்சைக்கு ஃபெயிலுன்னு சொன்னா 2 மார்க் வாங்கினதும் 32 மார்க் வாங்கினதும் ஃபெயில் தான். பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு 35 கட் ஆஃப், நாடாளுமன்றத்திற்கு 272 கட் ஆஃப். நீயும் ஃபெயிலு, மோடி அவர்களும் ஃபெயிலானவர், ராகுல் அவர்களும் ஃபெயிலானவர். இந்த சப்ஜெக்ட்ல நான் பாஸ் நீ சொல்ல முடியாது. காங்கிரஸ் கூட்டணி 8வது பாஸ், மோடி 7வது ஃபெயில். அதனால 8வது பாஸ்ன்ற சப்ஜெக்ட ஜனநாயகவாதிகள் நம்புவார்கள். இவர் சொன்ன அந்த சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய அடி எதுன்னு சொன்னா, நான் ஜம்மு காஷ்மீர்ல வரக்கூடிய திங்கட்கிழமை வெளியிலேயே வராம ஜம்மு காஷ்மீர்ல ஒருத்தர் ஜெயிக்கிறார், சுயேட்சையா ஒருத்தர், ஒரு தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவரு 5ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு மேல பதவி ஏற்க போறாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 370 அரசியலமைப்பு சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தினேன்னு சொன்னார். ஆனால் இவர் கட்சி 3ஆம் நிலைக்கும் கீழே தள்ளப்பட்டு ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் ஜெயிச்சு அவர் திங்கட்கிழமை பதவி ஏற்கிறாரு. வெட்கம் இல்லாம ஜம்மு காஷ்மீர்ல எங்கள் அணுகுமுறை தான் சரின்னு சொல்றார். அப்போ நாடாளுமன்றத்துல உண்மையை மறைப்பது அவருடைய வாடிக்கை. அதை விட மோசமானது என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாசமாக்கிய முதல் உலக பிரதமர் மோடி என்ற பெயரை அவர் வாங்கியிருக்கிறார். உலக பொருளாதார அறிஞர்கள்லாம் முந்தா நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கிறான். அது என்னன்னு சொன்னா, விவசாயிகளுக்கான 26,000 கோடி ரூபாய் 7வது தவணை தொகையை கொடுப்பதற்கு எடுத்த உடனே அந்த 7வது தவணை தொகையை நாங்கள் அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலா மந்திரி சபை பதவி ஏற்கணும், துறை அமைச்சர் பதவி ஏற்கணும், அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் அறிவிக்கணும். ஆனால் யாரும் வராதுக்கு முன்ன அவர் அறிவிச்சது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாசம் செய்வது. நிறைய எம்பிக்களை நீங்க பதவி இறக்கம், ஓம் பிர்லா புண்ணியத்துல நீங்க போன தடவை தட்டிட்டு கொண்டு வந்த சட்டம் தான் நீதிமன்ற புதிய சட்ட திருத்தம். அதுல விவாதமே நடக்கல. அந்த விவாதமே நடக்காத அந்த நீதிமன்ற அந்த சட்ட அமுலாக்கம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதை பற்றி கவலைப்படாமல் சட்ட அமைச்சர் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மீன்பிடி பிரச்சனையில இலங்கையோட நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தூக்கி வாயே திறக்கல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 72 விலை உயர்ந்த போட், ஒரு போட்டினுடைய விலை 1.25 கோடி, 72 போட்டுகளை 6 மாசத்துக்கு மேல புடிச்சு வச்சுட்டு நாசமடைய செய்திருக்கிறார்கள் இலங்கை அரசு. பேசுவதற்கு யோகியதை இல்லை. துபாயில இறந்தவர்களுக்கு அந்த அரசோட பேசுவதற்கு அயல்துறை அமைச்சர்கள் தயாரா இல்ல, அயல்துறை அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க. இப்ப எல்லா மட்டத்திலையும் பிஜேபி அரசு மிகப்பெரிய மோசமான அணுகுமுறையை செய்து கொண்டே நாடாளுமன்றத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திசை திருப்பும் பதிலாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த துவக்கம் என்பது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பயத்தை காட்டியிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை, பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. நாடாளுமன்றத்தில் மோடி பேசுனதுக்கு பதில் பல்வேறு விஷயம் சொல்கிறீங்க. இறுதியாக தோல்வி பயத்தை காட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க. பயத்தால் தான் ஒரு நாள் முன்னதாக லோக்சபாவையும் அவங்க முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத விஷயத்தையும் சொன்னீங்க. ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, இந்துக்களுக்கு எதிரான போக்கை கடைபிடிப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை 140 கோடி மக்களும் மன்னிக்க மாட்டாங்க, 2029 காங்கிரஸ் தோல்வியை தான் சந்திக்கும் அப்படிங்கிறார். 2024 வரைக்கும் இவர் தன்னுடைய காலில் நடப்பாரா, நிதிஷ்குமாருடைய காலிலையும் சந்திரபாபு நாயுடுனுடைய காலிலையும் சேர்ந்து நடப்பாரா என்பதை வரலாறு சொல்லட்டும். ஆனா இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று அவர் சொன்னதுக்கு பதிலு ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொந்தக்காரர்கள் அல்ல, இந்துக்கள் எல்லா பக்கமும் இருக்கிறார்கள். ஆகவே இந்துக்களுக்காக நான் பேசாம யார் பேசுவேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டார். ஆனா நீட் பிரச்சனையில எல்லா மாநிலங்களும் சேர்ந்து குரலை கொடுக்கின்ற போது, ஏற்கனவே அது தென்னிந்தியாவினுடைய குரலா இருந்தது, கிட்டத்தட்ட 76 பேரு, எல்லாம் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அவர்களை இயக்குபவர்கள் பூரா பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள். குஜராத் மாநிலத்தினுடைய புயலாக நீட் ஊழல் புயல் சிக்கி கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமா அந்த குஜராத்தினுடைய முதல்வர் பேச மறுக்கிறார், கல்வி அமைச்சர் பேச மறுக்கிறார். விவாதத்துல நீ பேச வேண்டும் என்று ஜனநாயகபூர்வமாக எல்லா கட்சிகளும் கேட்கும் போது எந்த பதிலோ ஒரு பதிலை சொல்ல வேண்டியதுதானே ஜனநாயகத்தினுடைய கடமை.
ஆனால் அந்த சப்ஜெக்டுக்கு வேற விதமான பதிலை சொல்லி ஒரு நாள் முன்னால முடிக்கிறாங்கன்னு சொன்னா, கல்வி பிரச்சனையில் பல பிரச்சனைகளை விட மோசமாக இந்த ஆட்சி சிக்கி தவிக்கிறது. நீட் எதிர்ப்பு என்பதை அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மழையாக பார்த்தாங்க. புயலை விட வேகமாக அது மாறி இருக்கிறது என்றுதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளணும். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது. அதை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் அங்கே கூடியிருக்கிறாங்க. கூட்ட நெரிசலில் 100க்கும் மேற்பட்டோர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? உயிரிழந்தவங்களுக்கு ஜனாதிபதி, பிரதமர் எல்லாமே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலம் இந்திய வரைபடத்தில் ஒரு மிகப்பெரிய மாநிலம், அதிக தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம். அதுல யோகி ஆதித்யநாத் என்கின்ற முதலமைச்சர் அவருடைய பீரியட்ல எந்த விதமான சட்ட நெறிமுறைகளையும் ஃபாலோ பண்ண மாட்டாருன்றதை நம்ம ஏற்கனவே நக்கீரன் பேட்டியில சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிர் இழப்பு என்பது உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியினுடைய அவலத்தை எடுத்துரைத்தது. ஒரு 3 செய்தியை உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இதுல என்னுடைய கடமை. கொரோனா வருகின்ற போது இவர் இதே மாதிரி காட்சி தருகிறார். இவர் யாருன்னு சொன்னா, முன்னாள் டிஎஸ்பி, காவல்துறையினுடைய ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்து கொண்டு விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வெளியே வந்தவர். அவர் காட்சி தருவார். மணல் கொட்டப்பட்ட ஒரு சில இடத்துல நிற்பாரு. அங்க போய் நின்று அவர் நின்ன இடத்துல இருந்து மணலை எடுத்துட்டு வந்து மண்ணை நெத்தியில பூசிக்குவாங்க. இது உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் எவ்வளவு பிற்போக்கு நிலையில், ஒரு ஆன்மீகத்தினுடைய மூட நம்பிக்கையினுடைய உச்ச நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். நீங்க ஜாலியன் வாலாபாக் ஒரு வட்டத்துக்குள்ள ஜெனரல் டயர் சொல்லி அடிச்சான். ஐயோ நம்ம இதுக்குள்ள மாட்டிக்கிட்டோமோன்னு கூட டயரனுடைய இந்த துப்பாக்கி கொண்டு வரும்போது பாதி பேர் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு ஆன்மீக குருவை பார்க்க போகும்போது நமக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைச்சு போன குழந்தைங்க, அவங்கள கூட்டிட்டு போன பெண்கள் பெரும்பகுதியாக இழந்திருக்கிறார். உண்மையான சாவினுடைய விவரம் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா நமக்கு வர்ற செய்தி, 300க்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க. 180க்கும் அதிகமானவர் மரணம் அடைந்திருக்கிறார். அங்க இப்ப நம்ம சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கும் தாலுகா லெவல்ல தமிழ்நாட்டுல. இப்ப கடலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி 2 ஊர். 2 ஊர்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங், 6 ரூம். போஸ்ட்மார்ட்டம் மட்டும் பண்ண முடியாது. 6 ரூம்ல இப்ப கூடுதலா ஹெல்த் மினிஸ்டர்ஸ் முடிவு பண்ணி ஒரு 10 பெட்டு போட்டு அவர்களை பார்க்க வேண்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய சுகாதாரத்துறைய தமிழ்நாடு மாறி இருக்கு. ஆனால் அங்க ஒரு ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன நிலைமைன்னு சொன்னா, இறந்து போனவர்களை ஒரு ரூம்ல 10க்கு 12 ரூம்ல கொட்டி வைத்திருக்கிறார்கள். சுனாமியில கூட நம்ம அப்படி வச்சிடல, உடல்களை கொட்டி வைத்திருக்கிறார்கள். என்ன சுகாதாரத்துறை அமைச்சர் செய்யறாரு? என்ன உத்தரப்பிரதேசம் தன்னுடைய ஸ்டேட் கவர்மெண்டினுடைய செலவை அந்த சுகாதாரத்துக்கு செய்யுது என்பது அந்த அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போய் பார்க்கும்போது, நம்ம சைட்ல 108 ஆம்புலன்ஸ் உடனடி சேவை. ஆனால் அங்க முனிசிபாலிட்டியினுடைய குப்பை வண்டியில இறந்தவர்கள் உடலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய உடலையும் அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் ஏத்துறான், சுகாதார ஊழியர்கள் ஏத்தல. ஒரு பெரிய ட்ரபிள் போச்சுன்னு சொன்னா மருத்துவ அதிகாரிகள் அங்க போறது, பக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரியில இருந்து ஆட்களை வர சொல்றது, எந்த வேலையும் நடக்கல. அதுவா அந்த டிராக்டர்ல, குப்பை ஏற்றும் வண்டியில ஆட்களை கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில சேர்க்கக்கூடிய வேலை என்பது நடந்திருக்கு. அங்க ஒரு மருத்துவர் நமக்கு பேட்டி கொடுக்கிறாரு, ஒரு மண்ணை எடுக்க போன பெண்ணின் மீது ஒரு மிகப்பெரிய ஆட்கள் 5-6 பேர் விழுந்த காரணத்தினால ஒன்றின் மேல் ஒன்றாக 2 குழந்தைகள் கீழையும் 3 பெரியவர்கள் மேலையும் சொல்லி 5 டெத்து ஒரே இடத்துல. இதை விட கொடூரமான கொலை என்பது எங்கேயுமே நடக்க முடியாது. சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை வருகை என்பது ரொம்ப மோசமா இருந்ததுன்னு ஃபீல்டுல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பாபா கொலை வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட வேண்டும். ஜாமீன்ல வெளியில வர முடியாத அளவிற்கு அவர் மீது தொடர் நடவடிக்கை என்பது தேவைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போன தடவை இவர் கொரோனா பீரியட்ல 50 பேருக்கு மட்டுமே அனுமதின்னு வாங்கிட்டு 5000 பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய நெரிசலை ஏற்படுத்தியவர். அப்போதும் வழக்கு பதியவில்லை.
நிறைய பேர் வந்து இப்ப இந்த குரல் கொடுத்த உடனே வழக்கு பதியப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மேல பதிவு செஞ்சிருக்காங்க. அவருடைய பெயர் அந்த எஃப்ஐஆர்ல இல்லை. அப்போ உத்தரப்பிரதேச அரசு மோசமான கொலைகார அரசு. அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். மருத்துவத்துறை அந்த அமைச்சரையும் கைது செய்ய வேண்டும். இவர் மீது வழக்கு பதிவு செய்து இவரை வந்து ஜாமீன்ல வெளியில வர விடாதபடி நம்ம செய்ய வேண்டும் என்றுதான் இந்தியா பூரா குரல்கள் ஒலிக்குது. மது இது ரெண்டுமே, மதமும் மதுவும் பாதிப்பை உருவாக்குறது தான். மது பாதிப்பு என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது. அதை நியாயப்படுத்தவும் கூடாது. அதிலும் கண்ட்ரோல் வேணும். ஆனால் மதம் மிகப்பெரிய அளவுக்கு படுகொலையை நடத்தி இருக்கிறது. அறியாமையால, மூட நம்பிக்கையால வரக்கூடிய இந்த கொலைகள் என்பது பிஜேபி ஆட்சியில நிறைய. சமீபத்துல ஒரு சுற்றுலா இடத்துக்கு போன 6 பேர் 2 குழந்தைகளோட சேர்ந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார்கள். ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அல்லது காட்டிலாக்கா அதிகாரிகள் அவங்க அந்த இடத்தை தடை செய்திருந்தாங்கன்னா, ஏன்னா வெள்ளம் வர ஆரம்பிச்சு 9 நாள் ஆகுது. எப்ப வேணா மேல இருந்து அது கீழே இறங்கும். அங்க போதிய ஊழியர்கள் இல்லாதனால, அங்க யாரும் இல்லாதனால இவங்க போய் நின்றுட்டாங்க, திரும்பி வர முடியலன்னு. அப்ப இந்த 6 பேருடைய அந்த அஜாக்கிரதை மரணம் என்று நம்ம அதை டிவியில பார்த்தாலும் கூட, ஒரே ஒரு ஆள் அங்க வேலைக்கு இல்லைன்றது இது மாதிரியான ஒரு விபத்துக்கு காரணமாகுது. ஆகவே கூடிய கவனம், அதிகபட்சமான அக்கறை என்பது மக்கள் மீது இருந்தா தான் முன்னேற்றம் சாத்தியம். உத்தரப்பிரதேச அரசுக்கு அது தொடர்ந்து இல்லை. இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புறது, அனிமல் ஹஸ்பண்டரிக்கு கொடுக்கக்கூடிய நிதியாவது, மாடுகளுக்கு காட்டக்கூடிய அக்கறையாவது மனித உயிர்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு காட்ட வேண்டும். இன்னும் உத்தரப்பிரதேச அரசு வாய் திறக்கல. உத்தரப்பிரதேச அரசுக்கு பினாமியாக இருக்கக்கூடிய மோடியும் மற்றவர்களும் தான் வாய் திறக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 1 லட்சம் 2 லட்சம் போதுமானதாக இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இனி ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மரணத்தை தழுவக்கூடாது. அந்த வகையில் மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். சட்டபூர்வமாக இந்த சாமியார்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் ஒழிய, இந்த உற்சாகமாக சந்திப்பது உற்சவ் என்கின்ற பெயர்ல, சத் சங்கமம் என்கின்ற பெயர்ல அவர்கள் நடத்தக்கூடிய அந்த விஷயங்களுக்கு அரசினுடைய மானிட்டரிங், கண்காணிப்பு என்பது கூடுதலாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம வலியுறுத்துறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.